ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இன் ஃபிசிக்ஸில் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து சயின்ஸுன்னு எடுத்தாலே என்ன பண்ணுவீங்க, சில பேருக்கு சயின்ஸ் பிடிக்கும், ஏன்னா சில பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து போடுறதுக்கு பிடிக்காது, சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா டயக்ராம் வரைய பிடிக்கும். நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து ஈஸியாக எப்படி மார்க் வாங்கலாம், நீங்கள் வந்து ஒன் வேர்ட்ஸே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஒன் வேர்ட்ஸ் மேக்ஸிமம் 12 வருது, இல்லைனா 15 வருது. அதில் வந்து நிறையா வந்து புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் தான் வருது, 1-2 தான் என்ன ஆகுதுன்னா புக் இன் ஒன் வேர்ட்ஸ் வருமா. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் நல்லா தரோவாக நீங்கள் புக் பேக் ஒரு கொஸ்டின் கூட விடாமல் நீங்கள் படித்தாதான் நீங்கள் அவங்க வந்து புக் இன் அடிஷ்னல் கொஸ்டின் கேட்டாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் புக் பேக் கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நீங்கள் விடாமல் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதுவீங்க. அதே மாதிரி ஹார்ட் கொஸ்டின் படிச்சுக்கோங்க, ஏன்னா ஃபஸ்ட் ரிவிஷனுக்கோ செகண்ட் ரிவிஷனுக்கோ ஹார்ட் கொஸ்டின் வந்துச்சு. ஹார்ட் கொஸ்டின் வந்து கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து சயின்ஸில் வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலில் 25 மார்க்ஸ் வச்சுருக்கீங்க, இப்போ 75 மார்க்ஸுக்கு தான் சயின்ஸே எழுத போகிறீங்க. அப்போது என்ன பண்ணலான்னா, நீங்கள் ஏற்கனவே எழுதுனதா ஃபஸ்ட் மீட்டம், செகண்ட் மீட்டம், தேர்ட் மீட்டம், ஹாஃபலி, குவார்ட்லி, ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், அதில் உள்ள கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரில் உள்ளதை நீங்கள் திரும்ப வந்து அந்த 1 வேர்ட்ஸு 2 மார்க்கு 4 மார்க்கு 7 மார்க்கு எல்லாமே நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கலாமா. அப்போ அந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து மேக்ஸிமம் என்ன வரும்னா, மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும் ஆனுவல் எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வருமா. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஒன் வேர்ட்ஸ் தான். ஒன் வேர்ட்ஸ்லேயே நீங்கள் வந்து மார்க் அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாமா. இப்போ புக் பேக் கொஸ்டின், புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா லெசனை வந்து ரீட் பண்ணுங்கள். அதில் உள்ள பிளாக் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாமே நல்லா தரவு பண்ணிக்கோ. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் பிளாக் வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் உள்ள ஃபார்முலாஸ் அதெல்லாமே நீங்கள் தரவு பண்ணலாம். அதே மாதிரி பயாலஜி எடுத்திங்கன்னா டயக்ராம் வரும், அந்த பயாலஜிலேயே மெயினான பிளாக் வேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அப்போ பயாலஜியில் நீங்கள் வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். லெசனை ரீட் பண்ணால் தான் நீங்கள் வந்து புக் இன் ஒன் வேர்ட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்லா தரவாக தெரியுமா. அப்போ என்ன பண்ணுற வேலை, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டீங்க, எல்லாமே தரவாக முடிச்சாச்சுன்னா லெசனை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு லெசனை வந்து ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணி என்னென்னா, இப்போ ஒரு பேரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை ரீட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மைண்டில் நிற்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து 1-2 தடவை என்ன பண்ணணும்னா அந்த லெசனை வந்து நல்லா தரவு பண்ணி அந்த பேராகிராஃபை நல்லா நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. 1-2 தடவை நீங்கள் நல்லா தரவு பண்ணுங்கள். சில பேருக்கு என்னென்னா ப்ராப்ளம்ஸ் வந்து பிடிக்கும், சில பேர் அப்போ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்பல்சரியில் வந்து 2 மார்க்லேயும் வருது, 4 மார்க்லேயும் வருது, 7 மார்க்கில் வந்து ப்ராப்ளம்ஸ் வராது. இப்போ 2 மார்க்கு 4 மார்க்கில் ப்ராப்ளம்ஸ் சொன்னால் அந்த இதுக்குரிய தகுந்தாப்பில் அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். டேட்டா எழுதுங்க, கொடுத்துருக்கிற என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்க கிவன் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபார்முலா இருந்துச்சுன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் யூனிட் வந்து மெயினாக எழுதணும். யூனிட் நீங்கள் எழுதுலைன்னா மார்க் வந்து லாஸ் ஆகிருமா. அதுக்கப்புறம் வந்து பயாலஜி எடுத்திங்கன்னா 1 வேர்ட்ஸ் வரும், அதுக்கப்புறம் 1 வேர்ட்ஸ் வரும் பயாலஜியில் 1 வேர்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் டயக்ராம் நீங்கள் வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க. டயக்ராம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து பார்ட்ஸ் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டயக்ராம் எந்தெந்த லெசனில் நிறையா டயக்ராம் வருதோ அந்த டயக்ராமை வரைஞ்சி பார்த்து பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணி நீங்கள் எழுதி பார்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து 7 மார்க்லேயே எடுத்தோன்னா என்ன பண்ணலாம், 7 மார்க்கில் வந்து கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எடுத்திங்கன்னா அதில் வந்து ப்ராப்ளம்ஸும் ஒரு பிரிவில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ தான் கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர், ப்ராப்ளம்ஸ்லேயே உங்களுக்கு என்ன ஆகும், ஃபுல் மார்க் வந்து உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறது சயின்ஸ்லனா 1 வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம்ஸ் தான். ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சால்வ்டு ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருவாங்கள்ல லெசனுக்கு, இப்போ லெசனுக்கு பின்னாடி சால்வ் ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருவாங்க, அதை நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அது நீங்கள் தரவு பண்ணால் மேக்ஸிமம் அதுலேருந்து தான் எல்லா எக்ஸாமுக்குமே வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா புக் பேக்கில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக இருக்கோ அது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் வந்து போட்டு பார்க்கணுமா. இப்போ நான் பார்க்க போகிறோன்னா 2 மார்க்கில் உள்ள ஃபிசிக்ஸில் உள்ள 2 மார்க்ஸ் வந்து என்னென்ன. இப்போ யூனிட் 1 லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபஸ்ட்டு நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ மொத்தம் ஃபிசிக்ஸில் வந்து 6 லெசன்னு, அதில் வந்து புக் எவாலுவேஷன் கொஸ்டினும் அடிஷ்னல் கொஸ்டின் போட்டிருக்கேன். அடிஷ்னல் கொஸ்டினில் பேஜ் நம்பரும் சேர்த்து நான் போட்டிருக்கேன்.